தேவனுடைய மகிமையின் கரம் இப்பொழுதே எங்கள் மத்தியில் ஆண்டவரே வசனத்தின் மூலமாக வெளிப்பட செபிக்கிறோம். ஆராதனை மூலமாக, சாட்சி மூலமாக, ஆலோசனை மூலமாக, அபிஷேகம் மூலமாக ஆண்டவரே வெளிப்பட்டது, அதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தின் மூலமாக வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே புல்லின் மேல் இறங்குகிற பனியை போல எங்கள் மேலே இறங்கி வர செபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். ஆமென், ஆமென். ஒரு நியூ பைபிள் ஸ்டடி இன்னிலிருந்து கர்த்தர் நமக்கு தருகிறார். த டாக்ட்ரைன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானுடைய உபதேசம். த வேர்ஃபேர் ஆஃப் சர்ச் அது முடிஞ்சு இப்போ பரிசுத்த ஆவியானுடைய உபதேசம், த டாக்ட்ரைன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய நாட்களிலே எபேசு சபையின் விசுவாசிகளை சந்திக்கும்படியாக நேர்ந்தது. அப்பொழுது யோவான் ஸ்நானனுடைய சில சீஷர்களை அவன் சந்திக்கிறான். அப்பொழுது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவன் அந்த சீஷர்களிடத்தில் அந்த விசுவாசிகளிடத்தில், யோவான் ஸ்நானனுடைய அந்த சீஷர்கள், எஸ் டிசைபிள்ஸ், அவங்களிடத்தில் அவன் கேட்குறான், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவில்லை என்றார். அப்போ நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினுடைய டாக்ட்ரைன் உபதேசம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஊழியம் செய்யும்போது அல்ல, வரங்கள் மூலமாக அல்ல, ஆமென், குணமளிக்கிற வரங்கள் மூலமாக அல்ல, அது மூலமாக மாத்திரம் அல்ல, ஃபார் மினிஸ்ட்ரி பர்பஸ் மாத்திரம் அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஹோலி ஸ்பிரிட் பவர் வந்து மினிஸ்ட்ரிக்கு, ஹோலி ஸ்பிரிட் பவர் வந்து வரங்களுக்கு, வல்லமைகளுக்கு, அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. ஆமென். இனிஷியல் நீங்கள் விசுவாசிகளான போது, ஆமென், he said unto them, have you received the Holy Ghost since ye believe? ஆமென். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்று நாங்கள் கேள்விப்படவே இல்லை. Did you receive the Holy Spirit when you believed? NIV, NKJV அப்படி சொல்லப்படுகிறது. Did you receive the Holy Spirit when you believed in Jesus as the Christ? இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறீர்கள். ஆமென். இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசித்தாதான் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற முடியும். இயேசுவை ஜஸ்ட் சால்வேஷன், ரட்சகர், அவர் ரட்சகர். ஆமென். அது எல்லாரையும் மாதிரி தான். விசுவாசிப்போம், ஞானஸ்நானம் பெறுவோம், ஒரு ரட்சகராகவே அவர் நமக்கு இருப்பார். ஜஸ்ட் ஒரு பிலீவராக இருப்போம், பேருக்கு ஒரு பிலீவர். இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்கல்ல, பேர் பிலீவர்ஸ். ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது. கிறிஸ்துன்னு விசுவாசிக்கணும். ஆமென். இயேசு எனக்காக மரித்தவர், எனக்காக ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவாக வரப்போகிறார். அவரை சந்திக்கும்படி இன்னைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் வருகையிலே என்னை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறவர். ஆமென். சத்திரத்தான் கையிலே நல்ல சமாரியன் கொண்டு போய் அந்த மீறுதல் செய்த அந்த மனிதனை கொண்டு போய் கொடுத்து என்ன சொல்லுகிறான்? நான் வரும்பொழுது இவனை உன் கையிலே வாங்கி கொள்வேன், நீ எனக்கு ஒப்பு கொடுக்கணும். அது வரைக்கும் கேர்டேக்கர். யூ ஆர் த கேர்டேக்கர். த ஹோலி ஸ்பிரிட் இஸ் த கேர்டேக்கர். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் இஸ் த கேர்டேக்கர். அதனால தான் பவுல் பேசும்போது எபேசு சபையினுடைய அந்த விசுவாசிகள்கிட்ட கேட்குறான், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஏன்னா கேள்வி மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரின் சாட்சி என்பது ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்திருக்கிறான் என்பதற்கு இன்றியமையாத ஒரு ஆதாரம். ஆமென். இன்றியமையாத ஒரு ஆதாரம். நமக்கும் பாருங்க, ஒரு முதிர் வயதான இருக்கிற ஒரு நிக்கதோமு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சீனியர் ப்ரீஸ்ட், அவன் வந்து இயேசுவினிடத்தில் வருகிறான், ராக்காலத்தில் வருகிறான். பாருங்க, வந்து என்ன கேட்குறான்? இயேசுவினிடத்தில் வந்து 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வேகமாக, அவன் ராக்காலத்திலே
இயேசுவினிடத்திலே வந்து ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று. ஆமென். அவன் மறுபடியும் பெறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்தையே காண முடியாது. நம்ம மறுபடியும் பிறந்து இன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்றனால தான் தேவன் ஆயத்தம் பண்ணினதை நம் கண்கள் கண்டிருக்கிறது, காதுகள் கேட்டிருக்கிறது, நம்முடைய இருதயத்தில் தோன்றிருக்கிறது. அந்த நம்பிக்கையில் ஜெபிக்கிறோம், அந்த நம்பிக்கையில் ஓடுறோம், அந்த நம்பிக்கையில் பாடுறோம், அந்த நம்பிக்கையில் ஆராதிக்கிறோம், அந்த நம்பிக்கையில் சபைக்கு வருகிறோம், விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். என் பிரச்சனை மாறும், என் போராட்டம் மாறும், என் நிந்தம் மாறும், என் பலவீனம் மாறும், என் வியாதி மாறும், எல்லாம் மாறும். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே சகலமும் மாறி, ஆமென், நான் ஒரு புது சிருஷ்டியாக, கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம், த டிரான்ஸ்ஃபார்ம்டு வித்தின், நமக்குள்ளான ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. நமக்குள்ளான ஒரு மாற்றம். பிரைஸ் காட். அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ வேதம் சொல்லுகிறது போல தொடர்ந்து படிங்க. 4ஆம் 5ஆம் வசனத்தை படிங்க. 4ஆம் ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கர்ப்பத்திலே 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில். அப்போ அங்கு வந்து ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இங்க என்ன சொல்லுகிறார்? 5ஆம் வசனத்தில், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மறுபடியும் பிறக்காட்டா தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஜலத்திலையும் ஆவியிலையும் பிறக்காவிட்டா தேவனுடைய ராஜ்யத்திலேயே என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அதுக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. ஸோ அதுதான் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அதுதான் நான் கேட்குறான். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஹோலி ஸ்பிரிட் டாக்டரின்ல நீங்கள் நல்லா இந்த உபதேசத்தை நீங்கள் நல்ல தியானத்தோடு நீங்கள் தியானம் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலையில் 6 மணிக்கு வெளிப்படுகிற அந்த காரியத்தை நீங்கள் நல்லா தியானிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நமக்கு அந்த காரியத்தை கர்த்தர் முடித்திருக்கும் பொழுது நம்ம ஒரு தேறினவர்களாக, உண்மை. ஏன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே தான் தேவ ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பூமியில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணுறாருன்னு நினைக்காதீங்க. இந்த பூமியில் தான் இருக்கிறார். கிருபையின் காலம் முழுவதும் அவர் நம்மோட கூட தான் இருப்பார். பழைய ஏற்பாடு மாதிரி நம்ம ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டா நம்மளை விட்டு உடனே போயிடுவாரல்ல. சவுல் ஒரு தவறு செஞ்ச உடனே ஹோலி ஸ்பிரிட் அவனிடத்திலிருந்து விலகி போனார், அவனிடத்திலிருந்து போய்விட்டார். போனது தான், திரும்ப வரவே இல்லை அவர். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஜலத்திலும் ஆவியிலும் அவருக்குள்ளே பிறந்த பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. நாம் அவருடைய சுதந்திரத்தின் அச்சாரம், ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம். முதற் பலன்களை, வி ஆர் த ஃபர்ஸ்ட் பார்ன். சும்மா இல்லை. ஏசு கிறிஸ்துவுக்கு எப்படி நம்ம சுதந்திரமோ, ஏசு கிறிஸ்துக்கு எப்படி நம்ம அவருடைய பிள்ளையோ, அதே போல் பரிசுத்த ஆவிக்கு நாமளும் பிள்ளைகள். சும்மா நினைக்காதீங்க, கவனமாக கேளுங்க. ஸ்தோத்திரம். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் அந்த புத்திர சுவிகாரம் நமக்குள்ளே வருகிறதுக்கு தவிக்கணும். எனக்குள்ள அந்த வரம் வேணும், எனக்குள்ள அந்த கிருபை வேணும். ஆவியில் பிறந்திருக்கிறதுக்கு ஒரு சின்ன சைன் சொல்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு சின்ன சைன் சொல்கிறேன். நீங்கள் ஜெபிக்காமல் கூட கடந்து போயிடலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்காமல் கடந்து போன அந்த நாள் முழுவதும் உங்களோடு கூட ஒரு சின்ன ஒரு 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 குத்துதல்னா என்னது? ஒரு பின் பாயிண்டாக உங்களை ஒரு குத்துறத போல உணர்வு இருக்குதுனாலே உங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இஸ் டுவெல்லிங். உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். பார்ன் அகைனில் உங்களை உறுதிப்படுத்தி உங்களோட தான் இருக்கிறார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா.
நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். அதனுடைய ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ரோமர் 8, 14, 15, 16 பாருங்க. மேலும் சபையில் இருக்கிற உங்களுக்கு இந்த அடையாளம் கண்டிப்பா இருக்கும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. சபையில் நீங்க யாராக நடத்தப்படுறீங்க? சபைக்கு போதகர் யாரு? ஹோலி ஸ்பிரிட். சபைக்கு போதகர் யாரு? ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் தான். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. சபையில் நடத்தப்படுறது யாரால நடத்தப்படுறோம்? நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குன்னு இயேசு சொல்றாரு. யோவான் 6:63 சொல்றாரு. அது யாரை சொல்றாரு? ஹோலி ஸ்பிரிட். ஆமென். நான் உங்களுக்கு சொல்லும் வசனங்கள் ஆவியாயும். அப்போ வார்த்தை. இப்போ இந்த மகன் சொன்னானே, அந்த வார்த்தையை தேடி நான் போறேன். அந்த வார்த்தை என் கூட பேசணும். அந்த வார்த்தை என்ன உணர்த்தணும். வார்த்தை என்ன உணர்த்துது. ஆமென். ஆவியில் பெற்ற பிள்ளைகள் கேஷுவலாக சொல்கிற வார்த்தையை கூட நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளத்தில் வச்சுருப்பாங்க. அவர் பேசினார், அவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார். அது வரைக்கும் அவங்களுடைய ஜீவியத்தில் அந்த வார்த்தை அவங்கள கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத போல் கடந்து போகிறவங்க இருக்காங்க. கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பா. நீ செய்கிறது தப்பு, உனக்கு ஏற்கனவே இதுக்கு வார்னிங் வந்திருக்கு, ஏற்கனவே உன்னை வார்னிங் பண்ணியிருக்காங்க. அவள் ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? நடத்துகிறார். உங்களைய எப்படி நடத்துகிறார்? கேட்குறதெல்லாம் பிள்ளைகளுக்கு சில பேர் தாய்மார் கொடுப்பாங்க. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. கையில் ஒரு பிஸ்கெட் சாப்பிட முடியாமல் இருக்கும். இந்தா இன்னொரு பிஸ்கெட் பாக்கெட் சாப்பிடு. அது கக்கும். இன்னொரு பிஸ்கெட் பாக்கெட் தாமா, உடனே கொடுந்தா கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமென். சாப்பிடக்கூடாது, சரிக்கட்டும், அப்புறம் தரேன். கண்டிக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க, கண்டிக்கிறீங்களா? இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையா வளர்க்குறீங்களா? செய்யக்கூடாது, தப்பு. பெரியவங்களை பார்த்து இப்படி பேசக்கூடாது, பொருளை தூக்கி வீசக்கூடாது. கண்டிக்கிறீங்களா இல்லையா? நல்லா செய். இஷ்டத்துக்கு செய், மனம் போல செய். மனம் போல உன் வாழ்க்கை மாறட்டும் மகளே, மாறட்டும் மகனே. மனம் போல செய்ப்பா, செய். செய்வீங்களா? சொல்லுங்க. Sharper than any two-edged sword. Sharper than any two-edged sword. எங்கிருந்து தான் வருமோ தெரியாது உங்களுக்கு. அது என்னது? அது டிரான்ஸ்ஃபார்ம் வித்தின். இந்த born again-னால உங்களுக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஓடிட்டே இருக்கு. உங்களுக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கர்த்தர் வச்சிருக்கிறார். அது எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லணும். நீங்கள் 100க்கு 100 நடக்கிறீங்களோ இல்லையோ, எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அந்த நடத்திப்பிலேயே நீங்க உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அவர்கள் மனம் திரும்பும் போது அவர் அவர்களுக்கு ஒரு அளவை வைத்திருக்கிறார். எஸ், அந்த அளவு என்ன அளவு? ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுது பாருங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல், தேவனுடைய ஆவி உங்க கூட இருக்கும்போது கண்டிக்கிறார், உணர்த்துகிறார், எல்லாம் சொல்லுகிறார். ஊழியக்காரங்க மூலமா பேசுகிறார், சின்ன பிள்ளையா இருந்தால் தாய் தகப்பன் மூலமா பேசுகிறார், இல்லை மற்ற சகோதர சகோதரி மூலமாக மற்றவங்களை கண்டிக்கிறார். இப்படி செய்யக்கூடாது சிஸ்டர், இப்படி செய்யக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பேசக்கூடாது. நீங்கள் ஏன் நேற்று வரல, ஏன் நேற்று சர்ச்சுக்கு வரல கேட்குறீங்களான்னு இருந்தால் தேவாவி உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவங்க எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? ஒழுங்கின்மை, வெறுமை தான் இருக்கு. நானே சரியில்லையே, நான் எப்படி சொல்லுவேன்? நான் இவங்ககிட்ட சொல்லி அந்த ஆவி என்னை அடிக்கவா? இப்படி சில பேருக்கு இருக்கும். அந்த ஆவி என் மேலே வந்து ஏறவா? வம்பாயுது. நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அது ஆண்டவர் பார்த்துப்பாங்க, ஊழியக்காரங்க பார்த்துப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க.
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் இருப்பீர்கள். அப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் இருக்கும்போது தான் நமக்குள்ள அந்த மனம் திரும்புதலுங்கிற அந்த ஒரு காரியம் வருகிறது. தேவாவினா யாருடைய ஆவி? பிதாவின் ஆவி, தேவனுடைய ஆவி, பிதாவின் ஆவி. ஆமென். உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஏன்னா அவர் தான் நம்மை போல மனுஷனை உண்டாக்குவோமாக. இன் அவர் ஓன் இமேஜ், இன் அவர் ஓன் இமேஜ். நம்மை போல, யாரை போல? பிதாவை போல, பிதாவை போல நம்மை போல மனுஷனை உண்டாக்குவோம்னு உண்டாக்குனது யாரு? பிதா. இன்னைக்கு நம்ம குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறோம், அது வேற. ஆனால் முதல்ல நம்முடைய பிதாவினுடைய அன்பு தான் நமக்குள்ள என்ன செய்கிறது? அவருடைய சாயல்ல உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை நமக்குள்ள ஊதி ஜீவாத்மாவாக மாற்றினார். அப்போ தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப நீ விசுவாசிகளான போது விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஆமென். விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அதான கேள்வி கேட்கிறான். நீங்க விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். 4ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு இல்ல நீங்கள் 3ஆம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? கேட்குறான் பாருங்க. நீங்க எந்த ஞானஸ்தானம் பெற்றீங்க? பரிசுத்த ஆவி உண்டுன்னு கேள்விப்படல, விசுவாசிகளான போதும் தெரியல, விசுவாசினா என்னன்னு தெரியல, விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு சொல்ல தெரியல. நீங்க எந்த ஞானஸ்தானம் பெற்றீங்க? ஆமென். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். இயேசு யார்கிட்ட ஞானஸ்தானம் பெற்றார்? யோவான் ஞானஸ்தானத்தை பெற்றார். நீங்கள் நம்ம கூட காலில் பார்த்தோம். அப்போது நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீங்க? யார்கிட்ட பெற்றீங்க? அவன் சொல்கிறான் யோவான் ஞானஸ்தானம், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். 4ஆம் வசனம். அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் கொடுத்த ஞானஸ்தானமே என்ன ஞானஸ்தானம்? கிறிஸ்து இயேசுவில், கிறிஸ்து இயேசுவில். இதான் அவன் 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 கேட்க வந்த காரியம் இதைத்தான். கிறிஸ்து இயேசுவில், அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுக்குள். இதான் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவி. விசுவாசிக ஆகிறது எப்படி? இரட்சகராகிய இயேசு. ஆவியை பெறுறது எப்படி? கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இது ரொம்ப 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 நீங்கள் இப்போ ஞானஸ்தானம் பெற்றவங்கெல்லாம் என்ன எதில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுவில். கரங்களை வைத்து கத்தர்களில் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவில். ஹல்லேலூயா. நம்ம என்ன ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவில். ஜஸ்ட் பேப்டைஸ் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பேப்டிசம் ஆஃப், ஆமென், எஸ், இதுதான் பேர் பேப்டிசம் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ். பேப்டிசம் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ். இதுதான் அப்போஸ்தலர் 2:38 பேதுரு முதலாவது சபைக்கு சொன்னது. நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அங்க பாருங்க, இங்கு கிறிஸ்து இயேசுவில், அங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஹல்லேலூயா, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இன்னும் ஞானஸ்நானம் பெற்று இன்னும் பரிசுத்தாவிக்குள்ளே பெற்றிருக்கிறோமா என்னென்ன தெரியாமல் ஏதோ பாஸ்டர் முக்கியம் எடுத்தார், ஏதோ பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தாவி இருக்கா? பரிசுத்தாவி கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி உள்ள விசுவாசிகள்லாம் பரிசுத்தாவி உண்டு என்று கேள்விப்படலாம், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ அதை பற்றிலாம் பேசாதீங்க, அதை பற்றி பேசுகிறதுக்கு பரிசுத்தம் வேணும், இப்படி சொல்கிற விசுவாசிகளை நான் பார்த்துருக்குறேன், சொல்லியிருக்கிறாங்க.
ஆமென். பரிசுத்தாவியை குறிச்சுலாம் எங்களுக்கு தெரியாது பாஸ்டர், தெரியாது. ஆமென். எஸ், அது சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, அது ரொம்ப சீக்ரெட், ஹைலி சீக்ரெட். எப்படி? அது ரகசியம், அதுக்குள்ளே நம்ம போக முடியாது பாஸ்டர். ஞானஸ்தானத்திலேயே பாருங்கள், கேஷுவலாக கேட்குறான் பாருங்கள் தேவ ஊழியன், விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறணுன்னா, அந்த ஞானஸ்தானத்தை பெறணுன்னா, த ரிப்பன்ட் இஸ் மஸ்ட். ஆமென். அல்லேலூயா. 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம். என்ன ஞானஸ்தானம்? மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம். இன்னைக்கு எடுத்தவங்க என்ன ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க? மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம். அப்போ நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க. எப்படி? ரிப்பெண்டன்ஸ், மனந்திரும்புதல். ஹல்லேலூயா. மனந்திரும்புதல். ஆமென். Baptism of repentance. So repent means turn away from sin and change one's behavior. Turn away from sin and change one's behavior. Change one's behavior na enadu? ஒருத்தவங்களுடைய ஸ்வபாவம் மாறுறது. நான் தான் சொன்னேன்ல, டிரான்ஸ்ஃபார்ம்டு வித்தின். ஒருத்தவங்களுடைய ஸ்வபாவம் மாறுறது. போன வாரம் கூட செய்தியில் கர்த்தர் பேசினார். ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே உங்கள் ஸ்வபாவம் மாறணும். டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஆமென். சேஞ்ச்டு. ரிப்பெண்டன்ஸ், ரியல் ரிப்பெண்டன்ஸ். அப்போ தான் ஹோலி ஸ்பிரிட் அந்த பேப்டைஸ்டில் கூட இருப்பார். அப்போ தான் அந்த ஞானஸ்நானத்தில் கர்த்தர் இருப்பார். அப்போ தான் அது எடுத்ததுக்கு உண்டான அடையாளம், அதுதான் அங்கீகரிக்கப்படுகிற காரியம். அப்போ வேதம் சொல்லுகிறது, சேஞ்ச் ஒன்ஸ் பிஹேவியர். சேஞ்ச் ஒன்ஸ் பிஹேவியர்னா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். வேகமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லோரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார். ஆமென். அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஏன் பாருங்க, அவன் மூலமாக நடந்த ஹோலி ஸ்பிரிட் சைன், அவன் மூலமாக நடந்த ஹோலி ஸ்பிரிட் சைன், அவன் மூலமாக பேசப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அதுல 31ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின பேதுரு போய், நீங்க ஒரு சபையில இருக்கிறீங்கன்னா பரிசுத்த ஆவியை நீங்க பெறுறீங்களோ இல்லையோ, பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல் உங்களை தேற்றணும். அந்த உபதேசம் உங்களை தேற்றணும். அந்த அபிஷேகம் உங்களை தேற்றணும். அது மேலே ஒரு தாகம் இருக்கணும். ஐயோ, எனக்கு இப்படி கிடைச்சா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த வல்லமை கிடைச்சா நல்லா இருக்குமே, என்னையும் கர்த்தர் இப்படி நடச்சா நல்லா இருக்குமே. ஆறுதல், தேற்றப்படுவீர்கள். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எஸ், அந்த தேற்றப்படுறது இருக்கணும். தேற்றப்படுறதுன்னா என்னது? இன்றைக்கி ஒரு பொருள் நீங்கள் சில பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட கேட்கும், எனக்கு வேணும், இன்றைக்கே வேணும், இன்றைக்கே வேணும். உனக்கு அடுத்த மாதம் இதே நாளில் வாங்கி தரேன், போதுமா? நிச்சயமாக வாங்கி தரேன், என்னை நம்பு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? பெற்றுக்கொண்டது போல நினைக்கும். அடுத்த மாதம் இதே நேரத்தில் எனக்கு வந்துடும். தேற்றப்படுங்க. எருசலேமில் அப்படி தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் எருசலேமிலே பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள், தேற்றப்படுவீர்கள். அந்த தேற்றப்படுகிறோடு தேர்தலோடு கூட தான் அவங்க ஜபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தாங்க. இதான் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடு கூட. ஆறுதல்னா என்னது? தேற்றுகிறது. உங்களை தேற்றணும். நன்மை நடக்கும், அற்புதம் நடக்கும். விசுவாசத்தில் நான் ஜெபிச்சா டேர்ன் ஆகும், பிரச்சனை மாறும். ஆமென். கர்த்தர்ட்ட நான் கேட்பேன், இன்னும் என்ன செய்யணும் ஆண்டவரே, இன்னும் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்கப்பா, நான் கேட்பேன். கர்த்தர் பேசுவார், என் ஆவியில் பேசுவார், என் ஆவியில் டிரான்ஸ்ஃபார்ம்டு வித்தின். புரியுதா புரியலையா? ஒரு மாற்றம் வரும். என்னை தேற்றுவார், நான் தேற்றப்படுகிறேன். எத்தனை பேர் தேற்றப்படுறீங்க? இல்லை பாஸ்டர், ஒன்றுமே விளங்க மாட்டுது பாஸ்டர், என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டுது, ஏதோ வர்றேன் போகிறேன். தேற்றப்படும். நீங்கள் தேற்றப்படுறது தான் மெயின்.
நல்ல சமாரியன் அந்த அந்த காயங்கட்டு அந்த 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 எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போனவனை கொண்டு போய் என்ன செய்தான்? முதல்ல அவன் தேற்றினான். எப்படி தேற்றினான்? திராட்சை ரசமும் எண்ணெயும் கொடுத்து தேற்றினான். எஸ், காயங்கட்டி சபையில் கொண்டு வர்றான். அந்த சபையில் அவன் தேற்றப்படுறான். எதுக்கு தேற்றப்படுறான்? வருகை வரைக்கும் அவர் வருவார், திரும்ப வருவார். ரெண்டு பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கார், திரும்ப வருவார். அவர் வந்து கேட்பார், அவர்கிட்ட நான் ஒப்படைக்கணும், அது வரைக்கும் நான் தேற்றப்படணும். ஸோ சபையில் நீங்கள் தேற்றப்படுகிறீர்கள். நீங்கள் அந்த உபதேசத்தை மறக்கக்கூடாது. உங்களுக்கு வர்ற உபதேசம்லாம் நீங்கள் இன்னும் ஃபுல்னஸில் வர்றீங்களோ வரலையோ, ஃபில்னஸில் வர்றீங்களோ வரலையோ, தேற்றப்படணும். நாளைக்கு என் பிரச்சனை மாறும், என் காயங்கள் மாறும், என் ரணங்கள் மாறும், ஆமென், என்னுடைய சுபாவங்கள் மாறும், என்னுடைய கிரியைகள் மாறும். கர்த்தரனை தேற்றுவார், கர்த்தரனை மாற்றுவார், கர்த்தரின் சுபாவத்தை மாற்றுவார், என் குடும்ப சூழ்நிலையை மாற்றுவார், இந்த கடன் பாரத்தை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள, பாருங்க, இப்ப பேதுரு ஃபுல்னஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், நிரம்பினவனாக போகிறான், நிரப்பப்பட்டவனாக போகிறான். எப்படி இருந்த பேதுரு உங்களுக்கே தெரியும். சபித்து சத்தியம் பண்ண பேதுரு, இயேசு கிறிஸ்துவை அறியேன், அவரை அறியேன், அவர் எனக்கு தெரியாது, என் உயிர் தான் எனக்கு மெயின், என்னை விட்டுரு, அதெல்லாம் தெரியாது எனக்கு. அப்படி சொன்ன பேதுரு ஆஃப்டர் ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட், ஆமென், எட்டாததும் அறியாததுமான காரியங்களை பேசுகிறான். அவனுக்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதை, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆவிக்குட்பட்டவர்கள் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்மந்தப்படுத்தி காண்பிப்பாங்க. ஆவிக்குட்பட்டவர்கள் அவங்க பேசுகிற எல்லாமே தேற்றப்பட்டு பேசுகிறதா இருக்கும். அந்த கூட்டத்துக்கு போ, அந்த ஃபெலோஷிப்புக்கு போ, அந்த ஐக்கியத்தில் இரு. கண்டதையும் பேசுகிற இடத்துக்கு போவாத. நீ பெற்றுக்கொண்ட ஆவி உடனே ஸ்பாயில் ஆயிரும். உடனே தேவன் வந்து என்ன செய்வார்? அந்த பிரசன்ஸை உன்னால் உணர முடியாது. இருப்பார், உங்ககிட்ட தான் இருப்பார், ஆனால் சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு உன்னை குத்திக்கிட்டே இருப்பார் எப்போவுமே. என்ன சொன்னாலும் உனக்கு குத்துற மாதிரியே இருக்கும். என்ன சொன்னாலும் உனக்கு குத்துற மாதிரியே தான் இருக்கும். அப்படி இருக்குதுன்னா கேர்ஃபுல், நீ தேற்றப்படலை. தேவன் உன்னை இன்னும் கண்டித்து உணர்த்துறார். உண்மையான சபை, உண்மையான ஊழியன் உன் காயங்களை பார்த்து கிட்ட வந்து கண்டுக்காமல் போக மாட்டான். கண்டுக்காமல் போகிறான்னாக்கா அவங்கிட்ட ஆயத்தம் இல்லை, அவன்கிட்ட என்ன இல்லை, அவன்கிட்ட சத்தியம் தெரியல. நீ மீறுதலே பண்ணியிருக்கட்டும். அவன் என்ன பண்ணான்? எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போனான். அது என்ன அர்த்தம்? பரிசுத்தமான இடத்துல இருந்து சாபமான இடத்துக்கு போகிறான். தெரிஞ்சு போனானோ தெரியாமல் போனானோ, அவன் முதல்ல வந்து ஆசாரியன் என்ன செஞ்சான்? தற்செயலாய் வந்த ஆசாரியன், சடன் ப்ரீஸ்ட். இன்னைக்கு நிறைய சடன் ப்ரீஸ்ட். கர்த்தர் சொப்பனம் கொடுத்தார், நான் உடனே போதகன் ஆயிட்டேன். கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார், நீ தான் இந்த சபையை நடத்தணும்னு சொன்னார், நான் நடத்துகிறேன். நான் யாரையும் சொல்லலை. ஆயத்தம். நீங்கள் தேற்றப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் தேற்றப்பட்டிருக்கீங்களா? பவுல் கேட்கலாம் பாருங்கள், விசுவாசிகளான போது ஞானஸ்தானம் பெற்றீர்களா? சரி, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா? விசுவாசிகளாகும் போதே பரிசுத்தாவியை பெறலையே, ஊழியக்காரங்களாகும் போது எப்படி பெறுவாங்க? அப்படி உடனே ஜீபூம்பான்னு சொன்ன உடனே ஆவியார் வந்துடுவாரோ? இந்த கதையை எங்கே செல்லுபடி ஆகாது. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியானவர். ஹல்லேலூயா. எனக்கு முதல்ல நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனது ஊருக்கு பக்கத்து ஊரில் நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன்னு எங்கள் அத்தை வீட்டில் கொண்டு விட்டுருவாங்க. சாட்டர்டே சண்டே அங்கே தான் இவன் அடங்குவான் அப்படின்னு. ஆனால் பாருங்கள், நடந்தது என்ன தெரியுமா? அங்கே உட்காந்து, அந்த வீட்டில் உட்காந்து நான் சும்மா டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏதாவது விளையாடிட்டு அப்படி கிடப்பேன். பம்புறான் கிம்புறான்னு விளையாண்டு கிடப்பேன். திடீர்னு என் காதில் சத்தம் கேட்கும்.
9 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமையில் டேம்பரின் பேண்டு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு ஆமென், அந்த சத்தம் என்னை என்ன செய்தது? என் ஆத்துமா எப்படி 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 கதறி இருக்கும்? என்னை இழுத்து கொள்ளும், உன் பின்னே ஓடி வருவேன். தட்ஸ் த பியூர் சோல். இது எல்லா மனுஷனுக்கும் உண்டுங்க, எல்லா மனுஷனுக்கும் உண்டு, எல்லா மனுஷனுக்கும் உண்டு. ஆயத்தம் பண்ணினதை இது சில பேருக்கு செலக்டிவாக கர்த்தர் தருவார், எல்லாருக்கும் வரும்னா தெரியாது. ஆயத்தம் பண்ணினதை கண்டுடுச்சு, காது கேட்டுடுச்சு, இருதயத்தில் தோண்டிடுச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அப்போவே. அதுக்கப்புறம் நான் பாவத்தில் போனேன், விழுந்தேன், என்னமெல்லாம் செஞ்சேன். ஆனால் அந்த சவுண்ட் என்னை விட்டு போகவே இல்லை. அந்த சவுண்ட் என்னை விட்டு போகவே இல்லைங்க. அந்த கிளாப்பிங் சவுண்ட் என்னை விட்டு போகலை. அந்த ஒயிட் ட்ரெஸ் என்னை விட்டு போகலை. அதனுடைய எண்டு தான் இன்றைக்கி நான் அதை மாட்டிட்டு அலையிறேன். ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு ஒன். திஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் யூ. ஒன் டே கம், ஒன் டே த டே வில் கம். You may become like this type of groups. இந்த கூட்டத்தாரை போல நீ மாறுவாய். ஆமென். இந்த கூட்டத்தாரை போல நீ மாறுவாய், இதே போல நீ மாறுவாய். ஹல்லேலூயா. இதுக்கு பல வருஷம் ஆச்சுங்க, பல வருஷம் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு. இந்த ப்ராசஸ் நிறைவேற பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு சபையில் எழுப்புதல் வர்றதுக்கு பல வருஷம் ஆகுது, பல வருஷம் ஆகுது, பல வருஷம் ஆகுது. இது உண்மை, நான் சொல்றது உண்மை. ஆனால் நீங்கள் சபையில் ஆயத்தப்படுறீங்க, கேட்குறீங்க, ஜஸ்ட் கடந்து போகாதீங்க. கர்த்தரங்கிட்ட கேட்குற விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க என்ன கேள்வி கேட்குறாரு இவர்? அது அர்த்தம் என்ன? உன் இன்வார்ட் சேஞ்ச். அது அர்த்தம் என்ன? சமோ தேற்றப்பட்டிருக்கிறியா? தேற்றப்பட்டிருக்கிறியா? இல்லை இன்னும் காயத்தோடு தான் சுத்துறியா? தேற்றப்பட்டிருக்கியா? உன்னை கண்டிக்கும் போது அது கண்டித்து உணர்த்துதா? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற கர்த்தர் உன் கூட பேசும்போது அதை உணர்த்துகிறாரா? ஆமென். அவனை கொண்டு போய் என்ன செய்தார்? தற்செயலாய் வந்த ஆசாரியன் கடந்து போனான், லேவியனும் கடந்து போனான். ஆயத்தமாக வந்த ஆசாரியன், ஆயத்தமாக வந்த சமாரியன் என்ன செய்தான்? அவனை கண்டு மனதுருகி. அப்போ ஒரு சபையில் நீ தேற்றப்படுறன்னா சபையில் உன் மேலே மனதுருக்க இருக்கணும். ஊழியக்காரனுக்கு உன் மேலே என்ன இருக்கணும்? மனதுருக்கம் இருக்கணும். அந்த மனதுருக்கம் சமயத்தில் எப்படி வரும்? நான் சொன்னேன்ல, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மனதுருக்கம் மனதுருக்கம் மனதுருக்கம்னு கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பீங்களா? இஷ்டத்துக்கு விட்டுகிட்டே இருப்பீங்களா? சொல்லுங்கள். பிள்ளைகளை கண்டிப்பீங்களா, கண்டிக்க மாட்டீங்களா? இப்படி செய்யக்கூடாது, நீ அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அதுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உடனே வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிருமா? தேற்றப்படும். சபையில் நீங்கள் என்ன செய்யணும்? தேற்றப்படும், தேற்றப்படும். அது தேற்றப்படுறதுக்கு தான் நம்முடைய ஸ்தோத்திரம், இருதயம், மனது என்ன செய்யணும்? ரிப்பெண்ட். இப்போ அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, அதில் 22ஆம் வசனத்தை படிங்க. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அப்போ இன்னும் ஸ்டபனாக தான் இருக்கிறேன், இன்னும் எனக்கு ஒரு காரியமும் நடக்கலை, நான் தேற்றப்படவே இல்லை. என்னை எவ்வளோ தேற்றினாலும் என் இருதயம் தேற்றப்படவே மாட்டேங்குது. ஆமே, வேற ஏதோ ஒன்று தான் என்னை தேற்றுது. நிறைய பேரை சினிமா பாட்டு தேற்றும், நிறைய பேரை காசு தேற்றும், பணம் அப்படி கொட்டுச்சுன்னா தேற்று நல்லா இருப்பாங்க. சோத்திரம் பாஸ்டர், அல்லேலூயா பாஸ்டர், சவுண்டெல்லாம் பலமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். எல்லாம் என்ன பண்ணுற வேலை? ஆமாம், பியூர் ஹார்ட், ரியல் 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 ரியல். நான் பார்த்துருக்குறேன் எத்தனையோ பிள்ளைகள் ஒட்டைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு, ஆமென், வெள்ளக்கரையம் கொடுத்து 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 கொடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். என்ன போராட்டம் என்ன பிரச்சனை வந்தாலும் நிஜஸ்தர் என்னப்பட்டு பவுல் சொல்கிறான்ல,
நிஜஸ்தர், எங்கள்கிட்ட நிஜம் இருக்குது, உண்மை இருக்குது, சத்தியம் இருக்குது. ஏதோ போராடுறோம், ஏதோ அனுபவிக்கிறோம், ஏதோ சில காரியங்களை எங்களை மேலே போடப்பட்டிருக்கு. அப்போது அதை வாசிங்க. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். அப்போ உன் இருதயத்தின் எண்ணம் என்ன? இவனுடைய இருதயத்தின் எண்ணம் என்ன? அங்கே என்ன கேட்டான்? நீ விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு கேட்டான். யாரு கேட்டா? பவுல் கேட்டான். சரியா? பாருங்க 13ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது இல்லை பாசிங்க. அப்பொழுது இவர்கள் வந்த 15ஆம் வசனம். இவர்கள் வந்தபோது அவர்கள் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றீர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். பாருங்க 12ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு. சீமோனும் என்ன செய்தான்? விசுவாசித்து. அதுக்கு முன்னாடி வசனத்தை படிங்க, அங்கதான் மெயின் காரியமே இருக்கு. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு. என்ன ஞானஸ்நானம் பெற்றிருப்பான் சீமோன்? என்ன ஞானஸ்நானம் பெற்றிருப்பான்? தெளிவா சொல்லப்படுது. அவன் என்ன ஞானஸ்நானம் பெற்றான்னு அவனுக்கே தெரியாது. பிலிப்பை பற்றி கொண்டு. பிலிப்பு சொன்னான், பிலிப்பு பேசினான், பிலிப்பு சத்தியத்தை சொன்னான். ஓகே, ஊழியக்காரன் சொன்னான், இதே பிலிப்பு தானே கந்தாகிய மந்திரிக்குன்னு சொன்னான் இல்லையா? இதே பிலிப்பு தான் கந்தாகிய மந்திரிக்குன்னு சொன்னான். பிலிப்பை பற்றி கொண்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று. விசுவாசித்து ஞானஸ்தானம் என்னதுமா? ப்ராப்பராக தான் பெற்றிருக்கிறான், அதில் சந்தேகம் இல்லை. விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுகிறவன் இரக்கம் பெறுவான். சரி, விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். இங்க தான் வந்தது வேலை. அவனால் நடந்த அடையாளங்களையும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெறுகிறதுக்கு நிறைய பேருக்கு என்னன்னு வருதுன்னா, நான் ஜெபம் பண்ண பலமா இறங்கணும், அக்கினி பலமா இறங்கணும். இறங்கும், அக்கினி இறங்கும், எல்லாம் பலமா இறங்கும், வல்லமெல்லாம் பலமா இறங்கும், சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த ரிப்பெண்டன்ஸ் இஸ் மஸ்ட். உன்னை கர்த்தர் முதல்ல உடைக்கணும். கர்த்தர் முதல்ல உன்னை உடைக்கணும். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இப்போ சிஸ்டர் சொன்னாங்கல்ல, என்னுடைய தாட்ஸ்லாம் எங்கே இருந்தது? என் சூழ்நிலை மாறணும், என் சந்தர்ப்பம் மாறணும். அதை மாற்றுகிறவர் இயேசு இல்லை. நான் அதுக்கு என்னை மாற்ற ஒப்பு கொடுக்குறேன். மனம் திரும்பி வர்றேன், நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இன்றைக்கி நான் மனம் திரும்பி வந்திருக்கிறேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, என்னை அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளையாக மாற்றி அற்புதங்கள் அடையாளங்கள் என்னிடத்துல நடக்கும்படி செய்யும். அற்புதங்கள் அடையாளங்கள் யார் மூலமாக கர்த்தர் நடப்பிப்பார்? ஹோலி ஸ்பிரிட். த்ரூ ஹோலி ஸ்பிரிட். எஸ், த்ரூ ஹோலி ஸ்பிரிட். பாருங்க, பேதுரு பிரசங்கம் பண்ணுறான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் புறஜாதிகள் வார்த்தையை கேட்குறாங்க. வார்த்தையை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் இறங்குகிறார். எப்படி எப்படி எப்படி? அவங்களுக்கு இயேசுக்கு சம்மந்தமே கிடையாது. அந்த வசனத்துக்கு இப்போ சொன்னால அந்த தம்பி, வார்த்தை, அந்த வார்த்தை என்னை தேற்றுது. சபைக்கு போனால் அந்த வார்த்தை எனக்கு கிடைக்காதா? அந்த வார்த்தையில் என்னை பேச மாட்டாரா? ஒரு வார்த்தை என்னை தேற்றாதா? அப்படி தான் நான் போனேன் ஞானஸ்நானம் பெறுறதுக்கு முன்னாடி. இதுக்கு பிறகு அப்படி இருக்காது உனக்கு. க்ளீனாக கர்த்தர் நீ பைபிள் ரீடிங் பண்ணும்போதே பேசுவார். இன்னைக்கு இந்த காரியம் அந்த காரியம் அந்த காரியம் உங்கள்கிட்ட பேசுவார். இட்ஸ் ட்ரூ. ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பிஃபோர் கெட் பேப்டைஸ், ஞானஸ்தானம் பெறுறதுக்கு முன்னால், ஞானஸ்தானம் பெறுறதுக்கு முன்னால் அது நடந்தது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 44ஆம் வசனத்தில் இருந்து. இப்போ நேரம் இல்லை. எஸ், கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதிலும் தேவனை புகழுகிறதிலும் பேதுரோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து
பாருங்க, பரிசுத்தாவின் வரம் ஆச்சரியமா இருக்க. ஓ, மாம்சமான யாவர் மேலும் யோவேல் மூலமாக சொன்னார், அது இதுதானோ? அவங்க மைண்ட் செட் எப்படி வருது? ஆவியை பெற்றும்போது பரிசுத்தாவியை பெற்றீர்களான்னு கேட்குறதுக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ரிப்பெண்டன்ஸ், அடுத்தது தேற்றப்படணும். இந்த 2 கான்செப்ட் இல்லாதபடிக்கு ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீ எவ்வளோ பெரிய ஜாம்பவானாரு, ஊழியக்காரனாரு, ஹைகோர்ட்டில் நெல்லு, வரங்கள் அப்படியே உன் மூலமாக வல்லமை பயங்கரமாக கிரியை செய்கிறதா இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீ தேற்றப்படணும். நெக்ஸ்ட் ரிப்பெண்டன்ஸ். இது ஒன்றை விட்டு போகவே கூடாது. மரிக்கிற வரையில் இந்த ரிப்பெண்டன்ஸ் இருக்கணும். பேப்டைஸுக்கு மாத்திரம் ரிப்பெண்டன்ஸ் நினைக்காத. ஆமென். இவன் ஞானஸ்தானம் பெற்றுட்டான். யாரு? சைமன். இது இந்த சீமோன், மாய வித்தைக்காரன் சீமோன். அவனுக்கு பேரே எப்படிப்பட்ட பேர்? மாய வித்தைக்காரன். அதை படிங்க. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். அங்கும் பாருங்க, புறஜாதிகள் மேல பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறதை யார் கேட்டாங்க? அப்போஸ்தலர் 10ல் விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேள்விப்பட்டு பரிசுத்த ஆவியின் வரம் இவங்க மேலேயும் புறஜாதிகள் மேலேயும் பொழிந்தருளப்படுகிறதை பிரமித்தார்கள். இவர்கள் வந்தபொழுது சரி, அது இருக்கட்டும். இங்க வாங்க. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களுக்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை. இது புரியுதா? இதுவும் அப்போஸ்தலர் 19:2க்கும் புரியுதா? விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? இங்க பாருங்க, ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியை பெறல. ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியை பெறல. ஏன் பெறல? அதை மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேலே கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஊழியக்காரங்க உங்க மேலே கை வைக்கிறது எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? வேதம் சொல்லுகிறது, then lay the hands on them and they received the Holy Ghost. இதான், இது ஒன்றுக்கு தான் உங்க மேலே கை வைக்கிறாங்க. அவங்க மேலே கை வைக்கிறது இதுக்கு தான். புரியுதா? சில பேருக்குள்ள சில டிப்ரெஷன் ஸ்பிரிட், சில பலவீனத்தின் ஆவி இருக்கும்னா அது அந்த நேரத்தில் என்ன செய்யும்? கீழே விழும். ஏன்னா அவங்க தேற்றப்படலை. கேர்ஃபுல், நம்ம கவனமாக கேளுங்க. அவங்க தேற்றப்படலை. ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேற்றப்பட்டிருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது தேற்றிருக்கலாம். எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, நீங்கள் நடத்தப்படும் போதும் தேற்றப்படணும். நீங்கள் நடத்தப்படும் போதும் தேற்றப்படணும். சபையில் நடக்கும் போதும் தேற்றப்படணும். சின்ன சின்ன காரியத்துக்கும் சுருக்குன்னு உங்களுக்கு ஏறக்கூடாது. சின்ன காரியங்களுக்கும் நம்மளை தான் பேசுகிறாரு. தேற்றப்படவே முடியாது. ஒரு நாள் சம்மட்டி தான் உங்களுக்கு, அப்படியே ஸ்டப்பன் ஆயிரும். அப்புறம் ஒரு வியாதி, ஒரு சஞ்சலம் வந்தால் கர்த்தர் ஓட்டன்னு ஓட்டைப்பார், ஒன்று விடமாட்டார் கர்த்தர். ஏன்னா நீ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை உபத்திரவமோ, வியாகுலமோ, வருத்தமோ, சஞ்சலமோ, நிர்வாணமோ, பசியோ, அந்த கான்செப்ட்ல வந்து உட்கார்ந்து இருக்கிற சபையில சும்மா இல்லை. நீ பிரிப்பவன் யார்? ஒட்டையோ ஆண்டவரே, நொறுக்கோ ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மேல இறங்கும். அப்ப கர்த்தர் உடைக்கிறார்ல, அப்ப உடைச்சி அழுகுறோம்ல, கதறோம்ல, ஏங்குறோம்ல. பிரைஸ். ஸோ நீங்கள் தேற்றப்படணும், மனம் திரும்பணும். ரிப்பன் ப்ராசஸ் எப்போவுமே இருக்கணும். இங்கே பாருங்கள், அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள்.
அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினாலே பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது. எந்த சீமோன்? விசுவாசித்து ஞானஸ்தானம் பற்றி கொண்டு பிலிப்பை பற்றி கொண்ட சீமோன். விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்ட சீமோன் அதை கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக. என்னத்தை இவன் ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசி, நாட் ஈவன் ஸ்மெல், பரிசுத்த ஆவியை குறிச்சுன ஒரு வாசனமே இல்லை, பேர்லயே இருக்குது. இஸ் த ஹோலி ஹோஸ்ட், இஸ் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இதெல்லாம் செல்லுமா அவர்கிட்ட? இந்த மாதிரி காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்து ஏமாத்திரமே செல்லுமா? ஊழியக்காரங்கிட்ட காணிக்கையை கொடுத்துட்டா ஈன்னு சிரிச்சிட்டு வாங்கிடுவார் நினச்சிட்டிங்களா? ஆமென். இட்ஸ் வெரி 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 சீக்ரெட், கேர்ஃபுல். ரொம்ப 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 முக்கியமான காரியம். நான் எவன் மேலே அதன் அர்த்தம் என்ன? எனக்கு ஒரு தனி இடம் கொடு, எனக்கு ஒரு தனி ஸ்தானம் கொடுக்கணும். நீர் எப்படி? எனக்கு ஒரு தனி ஸ்தானம். பிகாஸ் பண்டல் ஆஃப் மணி. தனி ஸ்தானம், தனி ஸ்தானம். நான் யார் மேலே கை வைக்கிறேனோ, ஊழியக்காரனை எப்படியெல்லாம் வளைக்கிறாங்க பாருங்க. ஊழியக்காரங்களை எப்படியெல்லாம் பிசாசு கடைசி நாட்களில் வளைக்கும் தெரியுமா? இந்த மணியில் தான் வளைக்கும். கேர்ஃபுல்லாக இருக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கும். நான் எவன் மேல கை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை. அது அதிகாரமா? அது அதிகாரமா? அது என்னது? gift of Holy Spirit. எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்க. It's not authority, it's not என்னது அதிகாரம். என்னது? இயேசுவின் நாமத்தில் அதிகாரம். இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவீர்கள், அதெல்லாம் அதிகாரம். It's the pure gift from Holy Spirit. இது ரிப்பெண்டன்ஸ் இருந்தால் தான் வரும், மனம் திரும்பினா தான் வரும். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துருக்கலாம், இன்னும் ஆசீர்வாதம் இல்லை. அபிஷேகம் கூட பெற்றிருக்கலாம், இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. இன்னிய எல்லைகளில் வறுமை, இன்னிய எல்லைகளில் தரித்திரம், இன்னிய எல்லைகளில் பிரச்சனை. ரிப்பெண்ட் ஃபர்ஸ்ட், தென் கர்த்தர் உங்களை தேற்றுவார். நீங்கள் தேற்றப்படுவீர்கள், சபையில் தேற்றப்படுவீர்கள். இது உண்மை. அதுக்கப்புறம் பாருங்க, ஃபுல்னஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். உங்கள் மூலமாக அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் ஜெபிப்பீங்க. நீங்கள் பாருங்கள், சாதாரணமாக காரியத்தை செய்வீங்க. ஞானத்தின் ஆவினால் அருமையாக, யாருக்கும் தெரியாத போல் ஒரு பிரச்சனையை ஓவர் நைட்லேயே முடிச்சிருவீங்க. உங்கள் வீடுகளுக்குள்ள பிரச்சனைனா ஒரே இரவில் அந்த காரியம் யாருக்கும் தெரியாதபடி டக் 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 டக்குன்னு முடிச்சிருவீங்க. எஸ், படிங்க, வேகமா வாங்க. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. பாகம்னா என்னது? பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. Thou hast neither part nor lot in this matter, for the heart is not right in the sight of God. In the sight of God. இல்லை, நான் சொல்றது கேஜேவி. ஓகே. You have no part or share in this matter. No part or share. No part, share.
சபையில் சில பேருக்கு பங்கு இருக்காது, பாகமும் இருக்கா. பாகம்னா என்னது? உங்கள் சுதந்திர பாகம். சபையில் இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் பாக வீதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆஸ்வதிக்கிறார். ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம் வருது, அப்போ உங்கள் சுதந்திர பாகம் உங்களுக்கு வரும். எத்தனை பேருக்கு தெரியுது? எங்களுக்கெல்லாம் வருது. எங்களுக்கெல்லாம் சுதந்திர பாகம் கரெக்டாக வருது. ஊழியக்காரன் குடும்பத்துக்கு வருது. உங்களுக்கு வருதா? கரங்களை வைத்துங்க. எஸ், வரணும், பரத்திலிருந்து வரணும். மற்றவங்க ஆச்சரியப்படணும், எப்படி உங்களுக்கு நடக்குது, எப்படி உங்களுக்கு இருக்குது, எப்படி இவங்க வாழ்க்கை நடக்குது. இந்த சிஸ்டர் சாதாரண வேலை செய்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்களே, சமாதானமாக இருக்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்களே. எப்படி? அவங்களுக்குரிய பாகம் அவங்களுடைய எல்லைகளில் வருது. அது எப்படி வருது? தேற்றப்படுறதா வருது. பயப்படாத, நான் இருக்கேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. கரங்களை வைத்துங்க. ஆமென். சந்தோஷமாக இரு, கவலைப்படாத. நானே உன் சுதந்திரமும் உன் பங்கும் பாகமுமாக இருக்கிறேன். ஏன் கவலைப்படுற? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி. இது எப்போ? ஞானஸ்தானத்துக்கு முந்தியா பிந்தியா? மனம் திரும்புறது பாஸ்டர், மனம் திரும்புறது ஞானஸ்தானத்துக்கு முந்தி தானே. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறலனாலும் இந்த மனம் திரும்புதல் மிஸ்ஸிங். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் பேசியிருக்குது. நீ ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். கரங்களை உயர்த்துங்களேன். ஜெபம் பண்ணுவோம். ஆமென். திஸ் இஸ் த டாக்ட்ரின் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எந்த சபையில் ஆவியானுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தைகள் வருகிறதோ அந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் இறங்குவார். நாட் ஓன்லி ஆராதனை வேளையில், அபிஷேக வேளையில், வார்த்தை வேளையில். அது அவங்கள உடைக்கும், அவங்கள மனம் திரும்ப வைக்கும். பாஸ்டர், நான் ஞானஸ்தானத்தில் தான் மனம் திரும்பிட்டேனே. நோ. ஆமென். நீங்கள் மனம் திரும்பும் போது தேற்றப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பும் போது தேற்றப்படுவீர்கள். பாருங்கள், இவன் தேற்றப்பட்டு தான் என்ன சொல்கிறான்? இந்த காரியம் எதுவும் எனக்கு நடந்துடக்கூடாது. ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. எனக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியம் எதுவுமே எனக்கு நடக்கக்கூடாது. தேற்றப்படுகிறான். எல்லாம் முழந்தால் படியிடுவோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகத்துவத்தின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். பரலோகத்தின் மேன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். பரலோக சபைகளில் தேற்றப்படுகிற அந்த தேற்றுதலை கர்த்தர் இந்த நாட்களில் வசனத்தின் மூலமாக பிள்ளைகள் தேற்றப்பட்டு ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை இந்த நாள் முதல் சபை கொடுக்க ஆவியானவர் உதவி செய்யும். எந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டாலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினுடைய உபதேசமானது இன்றைக்கும் ஆண்டவரே கடின இருதயம் கொண்ட ஆண்டவரே சீமோனை, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், மாய வித்தைக்காரனாக இருந்த சீமோனை ஞானஸ்தானம் எடுத்தும் இன்னும் மனமாறாமல் இருந்த சீமோனை மாற்றினது போல இன்றைக்கு இந்த வசனத்தின் வெளிச்சம் ஒவ்வொருவரையும் மாற்றட்டும். பேதைகளை உணர்வுள்ளதாய் மாற்றட்டும். ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரைய ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தைய ஸ்தோத்தரி. ஆத்மாவே கர்த்தரைய ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்த சொல்லி விடை